சினிமால வந்து அதாவது இப்ப பாரஞ்சித்தோ இல்ல மாரி செல்வராஜோ அது உண்மை சம்பவத்தை தான் எடுக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய ஊர்ல இல்ல அவங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலைகள்ல தான் அவங்க பட்ட அந்த ஜாதி கொடுமைகளை தான் அவங்க மனசுல இருக்கிறது தான் அவங்க ரியாலிட்டி தான் அதுதான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க படம் எடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு ஜாதி நிறைய வித்தியாசம் பாக்குறாங்க. இல்ல ஆணவ கொலை இல்லாட்டினா நாங்க எல்லாம் ஒரு சமமா ஒன்னா வாழ்ந்துருவோம். அவங்கதான் வந்து ஜாதி பிரிச்சு காட்டுறாங்க. அவங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்த ஜாதிக்காரங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப எல்லா தெருவும் ஒன்னாயிடுச்சா? இப்ப காலனிங்கிறாங்க, ஊருங்கிறாங்க, அக்ரஹாரம்ங்கிறாங்க, அது எல்லா தெருவும் ஒன்னாயிடுச்சா? இவங்க ஒன்னானாங்கன்னா மாரி செல்வராஜ் படம் எடுக்க மாட்டாரு. இன்னமும் அந்த கொடுமைகளை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊர்ல நீங்க போய் பாருங்க, இந்த ஜாதியா, ஓ ஓன் தெரு அது, ஏன் தெருக்கு ஏன் வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தெருவுல போய் தண்ணி எடுக்க முடியுதா? இன்னைக்கு ஊர் தெருவுங்கிறாங்க, காலனி போய் அவங்க குளத்துல இறங்கி குடிக்க முடியுதா? அதுதானே எடுக்கிறாரு அவரு. அதனால அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவர் மாரி செல்வராஜ் எடுக்கிறது அது உண்மை. அதை புரிஞ்சாச்சும் நீங்க வந்துட்டு ஒழுங்கா இருங்க. இந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்றவங்க நீங்க இந்த தாழ்ந்த ஜாதிக்காரங்கள்ட்ட சமமா நடந்துக்கோங்க, அவங்கள சமமா நடத்துங்க. அப்ப நீங்க நடத்தும் பொழுது நிச்சயமா வந்துட்டு இந்த சமுதாயம் வந்துட்டு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அனைவரும் சமம்ங்கிறது சட்டத்தின் முன்னும் சரி, இந்த அனைவரும் சமமானவர்கள்ங்கிறதும் நீங்க இந்த இந்தியாவில நடைமுறைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்துட்டு மாரி செல்வராஜோ இல்ல ரஞ்சித்தோ அவங்க செய்யற படங்கள் வந்து உலகத்தில் நடக்கிறது தான், ரியாலிட்டியை தான் அவங்க படமா கொடுக்குறாங்களே தவிர அவங்க ஒன்றும் புதுசா எதையும் கண்டுபிடிச்சி கொடுக்கல. ஆஹா இந்தியால ஜாதியே கிடையாது, நாங்கெல்லாம் ஒன்னா சமரசமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறோம் மித்த ஜாதியோடதான், நாங்க ஜாதி பாக்குறதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் அது ஆணவ கொலை நடக்குது? எதுக்கு சங்கரை போய் வெட்டுறீங்க? எதுக்கு வந்துட்டு கவினை போய் வெட்டுறீங்க? நீங்கதான் மாரி செல்வராஜ் வந்துட்டு சொல்றது தப்புன்னா நீங்க எல்லாம் ஒன்னா வாழ்றீங்களா? எல்லாம் சமமா இருக்கிறீங்களா? எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு ஆணவ கொலை நடக்குதுங்க?